ஹலோ. இன்னைக்கு பிபி எப்படி நம்ம குறைக்கிறது, அதாவது ரத்த அழுத்தம் எப்படி குறைக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, நார்மல் பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 120/80 mmHg தான் நார்மல். சப்போஸ் 140/90 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு மேலே போயிடுச்சுன்னா பிளட் ப்ரெஷரு, அதுதான் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா, ஸ்ட்ரோக், அதாவது தலையில் பிளட் சப்ளை போகாது, அப்புறம் ஹார்ட் டிசீஸ்லாம் வரலாம். இப்போ எப்படி நம்ம பிபி குறைக்கலான்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறது. என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு வெயிட் குறைக்கணும். ஸோ பிபி எப்போ அதிகமாகுனா, வெயிட் அதிகமாச்சுன்னா பிபி வர சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் குறைக்கிறது ரொம்ப நல்லது. 10 பவுண்ட்ஸ், ஒரு 4.5 kg, அதுதான் 10 பவுண்ட்ஸ். அந்த 5 கிலோ குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக பிபி குறைய ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுடைய வெயிஸ்ட் லைனுடைய இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடுப்பு, அதாவது 40 இன்ச்சுக்கு மேலே, அதாவது 102 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆணுக்கு. இதே ஒரு பெண்ணுக்குன்னா 89 சென்டிமீட்டருக்கு மேலே இடுப்பு அளவு இது இருந்ததுன்னா அவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் செகண்டாக பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் பண்ணலான்னா, வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், சைக்கிளிங்கு, இல்லாட்டி ஸ்விம்மிங் போகலாம், நீச்சல் அடிக்கலாம், அப்புறம் டான்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ டெய்லி 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 9 mmHg, அதாவது மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, 4 to 9 மில்லிமீட்டர் பிபி குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்ணும், நல்ல சத்தான உணவுகள். என்னெல்லாம்னா, இப்போ தானிய வகைகள் எடுத்துக்கலாம். மெயினாக ஃப்ரூட்ஸ், பழங்கள் எடுத்துக்கணும், காய்கறிகள் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஃபேட் இருக்கிற டயட்டை பால், அது அந்த மாதிரி தயிர், அந்த இதுங்கள்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கணும். கண்டிப்பாக அது குறைச்சிக்கணும். அப்படி இதுக்கு தான் டேஷ் டயட்னு சொல்லுவாங்க, DASH, டேஷ் டயட். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பழங்கள், காய்கறிகள், அப்புறம் இந்த கொழுப்பு இருக்கிற உணவுகள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 14 mmHg, 14 மில்லிமீட்டர் பிபி குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்கள்லேயும் பொட்டாசியம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பழங்கள்லாம். இதனால் சோடியம் நமக்கு குறைய, பிளட்டில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொட்டாசியம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். பழங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அதில் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் பீன்ஸு, கிட்னி பீன்ஸு, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்காதுல்ல, அதனால் சோடியம்மை குறைச்சிரும். சரிங்களா? அடுத்தது சோடியம் டயட்டை குறைக்கணும். மெயினாக 4வது விஷயம் என்னென்னா, சோடியம்மை நம்ம உணவில் குறைச்சிக்கணும். நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு சோடியம்மை உணவில் குறைச்சிக்கிட்டிங்கனாலும் பிபி கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 to 8 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி கண்டிப்பாக குறையும். ஸோ உணவில் உப்பை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2300 மில்லிகிராமுக்கு கம்மியாகவே எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் உப்பில் எவ்வளோ இருக்குன்னா 2300 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் இருக்கும். ஸோ 2300 மில்லிகிராமுக்கு கம்மியாகவே ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். உப்பு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் சொன்னேன், பொட்டாசியம் இருக்க அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள்
ஆல்கஹால் வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். குவார்ட்டர் ஆஃப் ட்ரிங்க்கு இல்லாட்டி ஒரு ஆஃப் ட்ரிங்க்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பிபி குறைய வாய்ப்பு இருக்குது. அதே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 4 மில்லிமீட்டர் ஆஃப் மேர்க்குரி வந்து குறையும். இந்த நல்லது வந்து எப்போ வந்து கெட்டதாக மாறும்னா ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஒரு ட்ரிங்க்குக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலோ அல்லது 65 வயதிற்கு கம்மியாக இருக்கவங்க வந்து 2 ட்ரிங்க்ஸுக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலோ இந்த நல்ல விஷயம் வந்து தீயதாக மாற வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரிங்க்னா அது வந்து எவ்வளோக்கு ஈக்குவல்னா 12 ounce ஆஃப் பியரு, அப்புறம் 5 ounce ஆஃப் வைனு, அப்புறம் 1.5 ounce ஆஃப் ஸ்பிரிட்டு. ஒரு அவுன்ஸ்னா 30 மில்லிகிராம்னு வச்சுக்கோங்க. மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு இதில் எவ்வளோ ஒரு பியரில் வந்து எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா ஸ்மோக்கிங் வந்து பண்ணவே கூடாது. புகைப்பிடிக்கிறத வந்து நிறுத்திடணும். அப்புறம் வந்து இந்த காஃபி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த ரெகுலராக குடிக்கிறதுனால ஒன்றும் பெரிய எஃபெக்ட் அவ்வளோவா வராது. இருந்தாலும் பிபி வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து இந்த மாதிரி காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேராக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து 10 mmHg வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ரு. அப்புறம் வந்து டெய்லி வந்து பிபியை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அப்புறம் மெடிடேஷன்லாம் பண்ணணும். இப்படிலாம் பண்ணால் பிபி வந்து குறையும். அப்புறம் இந்த ஒயிட் பீன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பில் வந்து 13% வந்து கால்சியம் இருக்குது, 30% வந்து மெக்னீஷியம் இருக்குது, 24% வந்து பொட்டாசியம் இருக்குது. அப்போ கிவி ஃப்ரூட்ஸு, அப்புறம் ப்ராக்கோலி இதெல்லாம் எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும். நன்றி.